வைகை கார்கரின் 235வது கிளை திறப்பு விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வருக 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 என வரவேற்பதில் பெரிய மகிழ்ச்சி, பெரிய ஆனந்தம், பெரியதொரு நன்றி. வைகை கார்கர் கிட்டத்தட்ட 2012ஆம் ஆண்டு துவங்கப்பட்டு 3 ஊழியர்கள் கூட துவங்கப்பட்ட ஒரு நிறுவனம். இன்னைக்கு 2500 மகிழ்ச்சியான ஊழியர்கள் வேலை வாய்ப்பில் இருக்காங்க. இதை 38 லட்சம் மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்கள் உருவாக்கிய நிறுவனம் தான் வைகை கார்கர் நிறுவனம். இன்னைக்கு 200க்கும் மேற்பட்ட தொழிலதிபர்களுடைய சரியான ஒரு தீர்வாக இருக்கிற நிறுவனம் நம்ம வைகை கார்கர். நம்ம வைகை கார்கர் 100க்கும் மேற்பட்ட விருதுகளை நம்ம தமிழக அரசு, அதே போல பாண்டிச்சேரி அரசு அவங்ககிட்ட எல்லாம் அங்கீகாரம் பெற்று நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு, தொழில் வாய்ப்பு உருவாக்கி இன்னைக்கு நம்ம சமுதாய வளர்ச்சியில ஒரு பெரிய பங்கா இருக்கிற நிறுவனம் நம்ம வைகை கார்கர் நிறுவனம்ங்கிறது இந்த நேரத்தில் ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறோம். வாங்கின காரை புதுசாக மெயின்டைன் பண்ணோம்னா நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. கார் இன்னைக்கு வெயில நிறுத்திருக்கோம், காருடைய பெயிண்ட் என்ன ஆரம்பிக்கும்னா டல்லாக ஆரம்பிச்சிடும். அந்த டல்லாகாம இருக்கிறதுக்கு தேவையான செராமிக் கோட்டிங், டெஃப்லான் கோட்டிங் கிட்டத்தட்ட 10 வருஷம் வாரண்டி. 10 வருஷத்துக்கு அந்த காருக்கு பிரச்சனையே இல்லை. நீங்க எங்க போய் நிறுத்தினீங்கனாலும் காருக்கு பிரச்சனை இல்லை. அதே போல மழை காலத்துல வந்து காருடைய அண்டர் பாடி எல்லாம் இப்போ தார் ரோட்ல ஓட்டினா பிரச்சனை இல்லை. தார் ரோட்டை விட்டு மண் ரோட்ல ஓட்டும் போது காருடைய அண்டர் பாடியில் அந்த சேத்து தண்ணி அடிக்கும் போது துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். துருப்பிடிக்காம பாதுகாக்கிறதுக்கு வெறும் 2500 ரூபாயில 5 வருஷம் வாரண்டி உள்ள அண்டர் பாடி கோட்டிங், சீட் கவர், சன்க்ரீம், இந்த மாதிரி. அதாவது வந்து நம்ம ஊர்களெல்லாம் எலியுடைய தொந்தரவு கார்களை நிறுத்தும் போது நம்மளுடைய என்ஜின் ரூம்ல கடிச்சிடும் எலி, பெருச்சாலி. அதுல இருந்தெல்லாம் அதை கடிக்காம இருக்கிறதுக்கு தேவையான வாரண்டியான ரேட் ப்ரொடெக்ஷன் சர்வீசஸ். அதே போல வண்டி வெயில நிறுத்திருக்கோம், போய் எடுக்கையில ஏசி இருக்காது, கப்புன்னு நம்மளுக்கு ஹீட் அடிக்கும். அதுல இருந்தெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு சன் ப்ரொடெக்ஷன் கோட்டிங், இந்த மாதிரி 90க்கும் மேற்பட்ட சேவைகளை கொடுக்கிற நிறுவனம் தான் நம்ம வைகை கார்கர். இதனால என்ன பயன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது வந்து காருடைய மைலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். அதே போல கார் எப்பவுமே புதுசா இருக்கும். ஒரு கஸ்டமர் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபீட்பேக் சொன்னாரு. நான் 5 வருஷத்துக்கு ஒருக்கா பொதுவாக கார் மாத்துறது என்னுடைய பழக்கம். காரணம், கார் பழைய லுக் ஆயிடுது, மைலேஜ் டிராப் ஆயிடுது இன்னைக்கு வர்ற வெஹிக்கிள்லாம். ஆனா நான் என்னை வந்து வைகை கார்கர்ல ஒவ்வொரு வருஷம் முடியலையும், இந்த வருஷம் முடியல சாஜித் வந்து கண்டிப்பா நம்மள எல்லாத்தையும் ஒரு வெற்றி விழாவை கூப்பிடுவார். ஒரு வருடம் யாரெல்லாம் காரை ரெகுலரா மெயின்டைன் பண்றோமோ அவங்க எல்லாத்தையும் வெற்றி விழாவை கூப்பிடுவாரு. அந்த மாதிரி வைகை கார்கர் வெற்றி விழாவை கூப்பிட்டு ராஜராஜ சோழன் அப்படிங்கிற ஒரு விருது கொடுப்போம். அதுல கஸ்டமர்ஸ் எல்லாம் ஃபீட்பேக் நிறைய ஷேர் பண்ணுவாங்க. அதுல 2 கஸ்டமர் சொன்ன ஒரு ஃபீட்பேக்கை கண்டிப்பா நான் ஷேர் பண்ணணும்னு விரும்புறேன். அதுல ஒரு கஸ்டமர் சொன்னாரு, நான் காரை வாங்கி 15 வருஷம் ஆச்சு. காருடைய வாழ்க்கைங்கிறது வந்து 15 வருஷம். 15 வருஷம் முடிச்சு நான் எஃப்சிக்கு எடுத்துட்டு போனேன். அப்ப ஆர்டிஓ கேட்டாரு, கார் பெயிண்ட் ரொம்ப நல்லா அடிச்சிருக்கீங்க, எந்த ஒர்க் ஷாப்ல கொடுத்து பெயிண்ட் பண்ணீங்கன்னு கேட்டாரு. அப்ப நான் வந்து ஆர்டிஓட்ட ஒரு பதிஞ்சேன், சார் நான் கார் பெயிண்ட் பண்ணவே இல்லை, லாஸ்ட் 8 வருஷமா வைகை கார்கர்ல மாசம் சர்வீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம், பெரிய விஷயம் புரிஞ்சுது. காரை வந்து கேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எஃப்சி பண்ற காசும் நம்மளுக்கு மிச்சம். அப்ப காருடைய ரீசேல் வேல்யூ. இன்னொரு கஸ்டமர் வந்து சொன்ன ஒரு அருமையான ஒரு ஃபீட்பேக், நான் வந்து செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கியிருந்தேன், இனோவா செகண்ட் ஹேண்ட் கார். நான் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் என் ஒய்ஃப் கார் வாங்குறது கூட உனக்கு துப்புலையான்னு என்னை திட்டுல தாங்காம போய் நான் இனோவா கார் வாங்கினேன். நான் இந்த இனோவா கார் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கினதுக்கு அப்புறம் நான் எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் எல்லாரும் என்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கினீங்களான்னு கேட்டாங்க. ஆனா எனக்கு அந்த இடத்துல போற இடத்துல ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு. அப்ப என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னா, கார் சர்வீஸ் பண்ணணும்னு கேட்டேன், வைகை கார்கர்ல கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வைகை கார்கர் தெரியாது, நான் கொண்டு போய் வண்டியை விட்டேன். உடனே வாஷுக்கு போனேன், அங்க டெஃப்லான் இன்டீரியர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. நான் பண்ணி வண்டி எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 7-8 ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டேன். போற ஃபங்க்ஷன்ல என் சொந்தக்காரன் கேட்கிறான், புது கார் வாங்கியே என்னை ஏன்டா கூப்பிடல அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த கிளை திறப்பு விழாவை கொடுத்த இறைவனுக்கும் உங்கள் அனைவருக்கும், வருகை தந்த அனைவருக்கும் வருக 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 என வரவேற்று, மீண்டும் ஒரு வருடத்தில் வெற்றி விழாவில் சாட்சிக்கு நம்ம எல்லாத்தையும் கூப்பிடுவாரு. அந்த வெற்றி விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு என்னை விருந்தினராக அழைத்த
நமது ஆரூரில் எங்களுக்கெல்லாம் வழிகாட்ட இருந்த எங்கள் தலைவர் பேரஜன் அவர்களும் அவரோடு இருக்கும் இந்த சைதன் அவர்களையும் என்னோட வருகை தந்துள்ள ஒன்றிய கழக செயலர் நிர்வாகி பொறுப்புகள் அனைவருக்கும் என் நன்றி கூறி இந்த பிரான்ச் 235வது பிரான்ச்சு நல்ல சீரோடும் சிறப்போடும் மேலும் மேலும் வளர வேண்டும் கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்மளுடைய ஆஃபர்ஸ் வந்து 5K கார் கேரில் நிறையா இருக்குது. ஸோ அது வந்து எடுத்து நம்மளுடைய 5K காரில் சர்வீஸ் எடுத்து காரை வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம். அண்ட் தேங்க்யூ கார்த்திக் சார். ஃபைனலாக இந்த ஃபங்க்ஷன் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். சார் கண்டிப்பாக ஆல்ரெடி நம்ம நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். டீடைலிங் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஐடியா எப்படி வந்துச்சு? அண்ட் 5K கார் கேரை எப்படி சூஸ் பண்ணீங்கன்னு ஒரு சில வார்த்தை. 5K கார் கேரில் நாங்கள் சர்வீஸ் எடுத்தோம். அண்ட் இங்கேருந்து கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு தான் போய் நாங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இங்கேருந்தும் நிறைய கஸ்டமர்ஸ் போகிறாங்க. ஸோ நம்ம இங்கே எடுத்து நம்ம பண்ணோம்னா இங்கே இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். அதனால தான். சூப்பர் சார். இப்போ இந்த டிராவல் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்னைக்கு ஒரு கிராண்ட் ஓப்பனிங்ல வந்து அப்படி எல்லா சீஃப் கெஸ்டும் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த ஃபீல் எப்படி இருக்கு இன்னைக்கு ஃபீல்? அந்த ஆண்டர்பிரனர் அந்த முதல் நாள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. அருமையான வேலையை இந்த அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும் என்ற வான்புகள் கொண்ட வள்ளுவனின் வார்த்தைக்கு உயிர் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அன்பிற்குரிய நிறுவன தலைவர் டாக்டர் திரு கார்த்திக் குமார் சின்னராஜ் அவர்களுக்கும், அறிவுக்கண் திறப்பது மட்டுமே தனது தலையாய நோக்கமாக கொண்டு அண்ணா அறிவகத்தை செவ்வனை நல்வழிப்படுத்திக் கொண்டிருக்கும் திரு சையத் ஐயா அவர்களுக்கும், எங்களின் உயிரினும் மேலான வாடிக்கையாளர்களை இந்த விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் திரு யானமொழி சார் அவர்களுக்கும், எங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும் எங்களுடைய வெற்றியாக பிரான்ச்சைசி நடத்தி எங்கள் வாழ்வில் ஒன்றாக நட்போடு நடந்து கொண்டிருக்கும் பிரான்ச்சைசி ஓனர் திரு சிவகுமார சார் அவர்களுக்கும், இந்த போச்சம்பள்ளியிலே புதிய 5K கிளையை திறந்து இத்தகைய சிறந்த இளைஞர்களின் வாழ்வில் எங்களுடைய டாக்டர் கார்த்திக் குமார் சின்னராஜ் அவர்களின் கனவை நிலமாக கொண்டு வந்திருக்கும் ஷாஜத் சார் அவர்களுக்கும் மற்றும் இந்த அவையிலே இருக்கும் சான்றோருக்கும் ஆண்டோருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி. No words can match what I feel inside, sir. Your belief in me is became my pride. இவ்வுலகில் விலை மதிப்பில்லாத செல்வம் அறிவு, பலமான ஆயுதம் பொறுமை, மிகச்சிறந்த பாதுகாப்பு உண்மை, அற்புதமான மருந்து சிரிப்பு, இவை அனைத்தும் உள்ளடங்கியது 5Kயின் சிறப்பு என்று கூறி இந்த அருமையான வாய்ப்பளித்த ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் என் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.